அருட்பெருஞ்சோதி தயவு. இன்றைக்கு இங்கித மாலையில 81வது பாடலை ஆண்டவருடைய அருளாலே சத்விசாரம் செய்ய முயற்சி செய்வோம். பாடலுக்குள் செல்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கருமை அளவும் பொழில் ஒற்றிக் கணத்தீர் முனிவர் கலக்கமற பெருமை நடத்தினீர் என்றேன். பிள்ளை நடத்தினான் என்றார் தருமமல இவ்விடை என்றேன். தரும விடையும் உண்டு என்பால் இருமை விழியா என்கின்றார் இதுதான் செடி என்னெடி. கருமை அளவும் பொழில் ஒற்றிக் கணத்தீர் முனிவர் கலக்கமற பெருமை நடத்தினீர் என்றேன். பிள்ளை நடத்தினான் என்றார் தருமமல இவ்விடை என்றேன். தரும விடையும் உண்டு என்பால் இருமை விழியா என்கின்றார் இதுதான் செடி என்னெடி. இவ்வுலகில் எண்ணற்ற ஆன்மாக்கள் இருக்கின்றன. அவ்வொவ்வொரு ஆன்மாவின் உள்ளும் புறமும் அருளும் மாயும் சுகந்திருக்கின்றன. ஸோ பாடலை ஃபர்ஸ்ட் பார்த்து இப்போ விளக்கங்களை ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஆன்மாவும் அகத்திலே அருளும் புறத்திலே மாயும் சுகந்திருப்பதாக இங்க நம் சாமிகள் விளக்கத்தை ஆரம்பிக்கிறார். இப்படி உள்ளொளியை மறைக்கும் காரில் சூழ்ந்து கொண்டுள்ளது புறத்தில். இவைதான் கருமை அளவும் ஆன்மகணம். ஸோ நாம் ஆன்மா அப்படிங்கிறது இன்னும் அறியாமல் இருக்கிறோம். நாம் கடலான்மா வண்ணமைத்தான் இருக்கின்றோம் என்ற தியானத்தை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். அதற்கு காரணம் காரிருள் சூழ்ந்து கொண்டுள்ளது புறத்தில். ஸோ இதுதான் கருமை அளவும் ஆன்மகணம். இப்படியுள்ள ஆன்மகணம் எத்தனை உள்ளன என்பது எவராலும் கூற முடியாது. ஸோ எத்தனை ஆன்மக்கள் இந்த மாதிரி இருக்காங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளவையும் தன் திருவடியின் கீழ் வைத்து கண்காணித்து வருகின்றவர் நம் ஒற்றை பெருமான். இவர்தான் பெருங்கணநாதர். இவரே திருவொற்றியுள் விளங்குபவர். இவரது அருள் பெற்றால் எக்கணமும் ஒருவருக்கு நல்லின்பமே செய்யும். அதாவது எங்குமாய் நிறைந்து செயல் செய்கின்ற பரம்பொருள்தான் தன்னுடைய முழு இயலோடு எகர ஆன்மாவாக ஆத்ம ஜோதியாக தோன்றி இயல்பாக இருக்கின்றார். அங்கே இருந்து நடனமிடுகின்றார். அங்கே இருந்து நடனமிடுகின்ற அந்த பெருமானைத்தான் திருவொற்றியில் விளங்குகின்ற தியாகராஜ பெருமானாக நாம் இன்று தெளிவு பெற்றுக்கொள்கிறோம். அவரைத்தான் பெருங்கணநாதர் என்று இங்கே நாம் போற்றிக்கொள்கின்றோம். இவரது அருள் பெற்றார். ஆன்மாவிலே இருந்து நடனமிடுகின்ற கடவுள் ஆன்மாவிலிருந்து நடனமிடுகின்ற ஜோதி நடராஜபதி தியாகராஜ பெருமான் திருவொற்றி பெருமான் அவருடைய அருள் பெற்றால் எக்கணமும் ஒருவருக்கு நல்லின்பமே செய்யும். அவருடைய அருள் கிடைச்சிச்சுன்னா நல்லின்பமே செய்யும். நல்லின்பம் தான் அடுத்து அப்படின்னு சுவாமிகள் சொல்றாங்க. அதாவது கருமை அளவும் பொழில் ஒற்றி கணத்தீர். இதுக்கான டெஃபினேஷன் நம்ம எக்ஸ்பிரஷன் இங்க பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து முனிவர் கலக்கமற பெருமை நடத்தினீர் என்றேன். பிள்ளை நடத்தினான் என்றார் அப்படிங்கிற இந்த இதுக்கான விளக்கங்கள் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதுல பாருங்க, கடவுள் திருச்செயல் தான் நடனம். ஸோ கடவுள் நடனம் ஆடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, நடனம் எடுக்கின்றார் சிதம்பரம் நடராஜர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நடனம் என்பது என்ன என்றால் ஞானத்தை விளைவிக்கின்ற நடனம் தான். அதனால தான் அது திருச்செயல். ஒவ்வொரு ஆன்மாவும் சச்சிதானந்த இன்பத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்கோடு எல்லா பிரபஞ்ச காரியத்தையும் கடவுள் இயற்றுகின்றார், நடத்துகின்றார். தானே முன்னிருந்து, தானே எதுவுமாய் எவருமாய் இருந்து. அதைத்தான் நடனம் என்று நாம் கொள்ள வேண்டும். அது இரு வகையாய் இருக்கிறது. அவற்றில் ஒன்று புறத்தோற்ற மாற்ற நிகழ்ச்சிகள், மற்றது அக அறிவு அனுபவ விளக்கங்களாம். ஸோ புறத்திலையும் மாற்றம் நடக்குது, அகத்திலையும் மாற்றம் நடக்குது. நமக்கு புறத்தில் ஆகிற மாற்றங்களை கண்ணால பார்க்குறோம், காதாலக்கே அதை நம்ம இது பண்றோம், தொடுறோம், இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி அகத்திலையும் அறிவு அனுபவம் மாறுது. அந்த மாற்றத்தை நம்ம உணர்றோம். ஸோ இந்த கடவுளோட செயல் தான் எல்லாமே செய்யறாரு. அதுல அகத்திலே நடப்பது ஆகவும் புறமையிலிருந்து நடப்பதாகவும் நாம் இரு வகையான நிகழ்ச்சிகள் நடப்பதாய் நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுல புறத்துல நடக்கின்ற தூலமாக இருக்கின்ற தூல பஞ்சாட்கார வடிவ தோற்றங்களை உண்டு பண்ணுவது சிவன் செயலாக புகழப்படும். தூலத்துல நடக்கிறது தான் சிவன் செயலா வச்சுக்கிறோம். இத்தூல உலக தோற்ற மாற்ற மறைவுகள் எல்லாம் உலகம் அறியும்.
நம்ம பார்த்தாலே தெரியுது, பயம் இன்னைக்கு இருந்தா நான் நாளைக்கு இல்லை, இந்த ஊர் இன்னைக்கு அழிஞ்சிருச்சு, இங்க இது மாறிடுச்சு, நம்ம இதெல்லாம் தூரமா நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மக்கள் மனசுல தோன்றும் கலக்கமும் தெளிவும் விளக்கமும் அகச்செயலா நிகழ்த்தப்படுகின்றன. இம்மனம் ஆறாம் புலனாய் ஐம்பொறி புலனுக்கு அப்பாற்பட்டதாம். அதாவது கடவுள் செயல் எல்லாமே கடவுளுடைய செயல், எல்லாற்றையும் அவரை நடத்துகின்றார். அதிலே அகம் நடக்கும் அக அறிவு அனுபவ செயல் ஒன்று, புறத்திலே இயற்றப்படுகின்ற புறத்தோற்ற மாற்ற நிகழ்ச்சி செயல் ஒன்று. புறத்தோற்ற மாற்ற நிகழ்ச்சி செயல்களை சிவன் செயலாகவும், அகத்திலே நடக்கின்ற தெளிவு பெறுகின்ற செயலும் அகச்செயலாகவும் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் உள்ள பரம்பொருளே ஒருவரை இவ்வாறு இருந்து தன் தன் இயல் முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்வதற்கு வேண்டி இந்த செயலை எல்லாம் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த மனம்தான் ஆறாம் புலனாய் ஐம்பொறி புலனுக்கு அப்பாற்பட்டதாம். நாம் கண்ணை பார்க்குறோம், காதால கேட்குறோம், மூக்கால நுகர்றோம், நாக்கு இருக்கு, தொடு உணர்வு இருக்கு. இந்த ஐம்புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டது தான் மனம் என்கின்ற உணர்வா இங்க நமக்கு செயல்பட்டு இருக்கு. அந்த மனசும் சுத்தமான போது அருள் ஒளி தோன்றும். அந்த அருள் ஒளியே தான் கடவுள், பகவான், ஆறுமுகன், அருட்பெருஞ்சோதி எல்லாம். சுத்த மனத்தில் தோன்றும் அருள் ஒளியே கடவுள், பகவான், ஆறுமுகன், அருட்பெருஞ்சோதி எல்லாம். ஆன்ம கோடிகளுக்கு அருந்தலைவராய் இருக்கும் பெருமானே, இத்தனை ஆன்ம கோடிகளுக்கும் தலைவனா இருந்து எல்லா அகப்புற செயலையும் செஞ்சிட்டு இருக்கிற பெருமானே, நீதானே நற்றவ முனிவரின் மனக்கலக்கம் நீங்கும்படியாக பெருநடனம் புரிகின்றேன் என்று தலைவி சொன்னார். ஸோ நல்ல தவம் செய்கின்ற நல்ல முனிவர்களுடைய மனக்கலக்கம் எல்லாம் தீர்த்தது நீதானே பெருமானே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் பதில் சொல்கின்றார், இல்லை, நான் புரிகின்ற நடனம் தேகாதி பிரபஞ்ச சம்பந்தப்பட்டதே ஆகும். ஆகையால் மனக்கலக்கம் தீர்க்கும் அகச்செயலாகிய காரியத்தை தான் புரிவதில்லை, அது தன் பிள்ளையே செய்கின்ற செயல் என்கின்றார். அவருடைய பிள்ளை யார் என்பதை பார்ப்போம். எங்குமாய் நிறைந்த பெருஞ்சோதி பரம்பொருள் அக அனுபவத்தில் கண்டு கொள்ளப்படுவதற்காக சிற நடுத்தளத்தில் ஆறியல் அருட்பெருஞ்சோதி பகவானாய் விளங்குகின்றதாம். இது அகண்ட அருட்பெருஞ்சோதியின் கூறாக பிள்ளப்பட்டது போல் விளங்குகிறேன். இக்கூறு முன்னதன் பிள்ளையாகச் சொன்னது மெய்யே. அதாவது எங்குமாய் நிறைந்திருக்கின்ற அருட்பெருஞ்சோதி பரம்பொருள் தான் சிறநடு சிற்றம்பலத்திலே எகர ஆன்மாகவும் தோன்றி இருக்கின்றது. இதைத்தான் தயாநிதி சுவாமி சரவணநாதர் அருளாலே கண்டு எங்குமாய் நிறைந்து செயல் செய்கின்ற தகராகச பிரிவையிலே இருந்து நடனம் இருக்கின்ற அவரேதான் எகர ஆன்மாவையும் தோற்றியுள்ளார். அப்படி அதிலிருந்து ஒரு பாட்டு தான் இந்த எகர ஆன்மாவும், ஒரு பாட்டு இல்லை, அதுவே தான் அதிலிருந்து ஒரு எங்குமா இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கு. ஸோ அதை எடுத்து இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோன்றும். அதுதான், அதெல்லாம் கற்பனை கடந்த ஒன்று. ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்கு அதனுடைய ஒரு கூறு தான் பிள்ளப்பட்டு எகர ஆன்மாவாக நம்முடைய சிறுநடு தளத்திலே உச்சிக்கு கீழே உண்ணாவுக்கு மேலே அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அங்கே ஒரு லைன், ஒரு ஆக்சிஸ் ஒரு ஆக்சிஸ், ஒரு கோடு வரைகிறோம். தலைநடு உச்சியிலிருந்து உண்ணாவுக்கு ஒரு கோடு வரைஞ்சி, அதே மாதிரி புருவ மத்தியிலிருந்து முன்னாடி முகத்துக்கு முன்னாடியிலிருந்து தலைநடு பின் ஒரு கோடு வரைஞ்சோன்னா அந்த ரெண்டு வெர்டிக்கல் லைன்ஸை மீட் பண்ற இடத்துல தான் சிறநடு தளத்திலேயே எகர ஆன்மாவாக ஜோதி பெருமான் விளங்குவதாக ஞானிகள் கண்டு நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால அப்படி பிள்ளப்பட்டது போல விளங்குகின்ற அந்த சிறநடு தளத்தில் விளங்குகின்ற அந்த ஜோதியைத்தான், அந்த ஆத்ம ஜோதியைத்தான் பிள்ளையாக சொல்லது மெய்யே. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க? முனிவருடைய கலக்கமர தீர்க்கின்ற செயலை செஞ்சது நீதானப்பா அப்படின்னு நம்ம தலைவி கேட்கும்போது தலைவர் சொல்றாரு, அதை நான் செய்யல, பிள்ளப்பட்ட ஆத்ம ஜோதி தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தலைவர் பதில் சொல்றாரு. இந்த கடவுள் பிள்ளையாம் ஜோதி குமாரானே அகத்தில் அருள் ஒளியை ஏற்றி அறியாமை அழித்து கலக்கமர செய்கின்றது. அதாவது இந்த ஜோதி குமாரன் தான் நத்தவம் செய்கின்ற தவமுயற்சி உடையாருக்கு எல்லாருக்குமே இந்த ஜோதி குமரன் தான், இந்த ஆத்ம ஜோதி குமரன் தான் அந்த கலக்கத்தை எல்லாம் தீர்த்து அருள் ஒளியை ஏற்றி அறியாமை அழிச்சுதான். ஸோ அந்த ஆத்ம ஜோதி தானே செயல் செஞ்சிச்சு, அந்த ஆத்ம ஜோதி தானே பிள்ளப்பட்டதா இருக்கு. அதனாலதான் அது பிள்ளையின் செயலாக இங்கு நாம் கொள்ள வேண்டும் என்று விளக்கம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த அகமகன் ஆறுமுகன் முன்னையே கருத்தொடக்கத்திலேயே தோன்றி விடுகின்றதும் பின்னரே காலக்கிரமத்தில் அவ்வகஜோதியை சூழ ஜீவதேகம் விளைவு கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். இதனையே தந்தைக்கு முந்தி மகன் பிறந்தானே என்று கூறுவர். அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தாய் தந்தை சக்தி இணையும் போது சக்தி அந்த
சக்தி வெளிப்படும் போது முதல்ல இருந்தது ஆத்ம ஜோதி தான் அப்படிங்கிறது உரைநடை பகுதியில நம்ம ராமலிங்க சுவாமிகள் இயற்றினதில் நம்ம பார்த்திருப்போம். அந்த ஆத்ம ஜோதியை சூழ அந்த 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 சக்தி இணையும் போது சேரும் போது அவ்விடத்திலே கடவுள் பிரகாசத்தினாலே ஆத்ம ஜோதியிலிருந்து உயிர் ஆற்றல் வெளிப்பட்டு அதை சூழ பஞ்சபூத அணுக்கள் நிறைந்து உடல் உருவாகுகின்ற செயல் நடைபெறுகின்றது. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்க இருந்தது பாத்தீங்கன்னா ஆத்ம ஜோதி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஆத்ம ஜோதியிலிருந்து எங்குமா இருப்பது ஆத்ம பரம்பொருளே ஆத்ம ஜோதியாக அங்கே உயிராற்றல் வெளிப்பட்டது. அதுக்கப்புறமா தான் உடல் சூழ்கின்ற செயல் நடைபெறுது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்தது எது? ஜோதி தான், ஆத்ம ஜோதி தான். அதனால தான் தந்தைக்கு முந்தி மகன் பிறந்தானே என்று சொல்கின்றார்கள் என்று கூறுவர். இந்த அகமகன் ஆறுமுகன் உன்னையே கருத்தொடக்கத்திலேயே தோன்றி விடுகின்றதும் பின்னரே காலக்கிரமத்தில் அவ்வகஜோதி சூழ ஜீவதேகம் கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம். அதாவது புறம் நடக்கின்ற தேக செயல்கள், தேக மாற்ற செயல்கள் எல்லாம் சிவன் செய்யறாருன்ற ஒரு நோக்கத்துல எடுத்துக்கிட்டு, ஆனால் அதற்கு முன்னாடியே முதலாக கருத்தொடக்கத்திலே இருப்பது ஆத்ம ஜோதி தான். ஸோ தாய் தந்தை சத்துப்பொருள் வெளிப்பட்டு அங்கே முதல்ல ஆத்ம ஜோதி தான் ஃபர்ஸ்ட் வருது அப்படிங்கிறது ராமலிங்க சுவாமிகள் நமக்கு இயற்றி நமக்கு உரைநடையில தெளிவு செஞ்சிருப்பாங்க. ஸோ கருத்தொடக்கத்துல முதல்ல வந்தது எதுனா ஆத்ம ஜோதி தான். அந்த ஆத்ம ஜோதியிலிருந்து நமக்கு உயிராற்றல் வெளிப்பட்டு நமக்கு பரம்பொருளுடைய புறச் செயல்களாக புறத்தோற்ற மாற்றங்கள் நடக்குது. ஸோ அதனால நமக்கு உடல் கிடைக்குது. ஸோ அப்போ உடல் புறத்தோற்ற மாற்றம் நடக்குது, சிவன் செயல், தந்தை செயல். ஆனால் அதற்கு முந்தையே கருத்தொடக்கத்தில் முந்தைய ஆத்ம ஜோதி விட்டது. அதனால் தந்தைக்கு முந்தி மகன் பிறந்தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படி தான் புரிந்த செயலால் கலக்கம் வரவில்லை. இப்படி சிவன் செஞ்ச செயலால் கலக்கம் வரல, தன் மகன் ஆத்ம ஜோதி செயலால தான் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்குது என்று தலைவர் சொன்ன பதில் தலைவி புரிந்து கொள்ளாதது போல் உன் வழி தர்மம் அல்ல என்கின்றாள். நீ சொன்னது தர்மம் இல்லை என்று சொல்கின்றாள். அடுத்து விடை என்பதற்கு காளை மாடு என்று கொண்டவராய் தர்ம விடையும் தன் பால் உண்டு என்கின்றார். அவர் தலைவியை இருமை விழியாய் என்று அழைத்து மேற்படி பதிலை சொன்னார். ஆன்ம செல்வியை இருமை விழியாக கூறினது மையணிந்த இரு கண் உடையவளாக கொள்வதற்கு அல்ல. அதாவது ஆத்ம செல்வி இருமை விழியால சொன்னது 2 கண்ணுல 2 மை வச்சிருக்கா, அதனால இருமை விழியால அப்படிங்கிறதுக்காக கிடையாது. கண்மைனா தயவு, கண்மை, கண்ணீர், கண் இதெல்லாமே தயவு குறிக்குது, இரக்கத்தை குறிப்பது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமலிங்க சுவாமிகள் இரக்கமே உயிராக இருக்கின்றவர். இருந்து அருளை பெற்று இப்போதும் மொழி இயல்போடு ஆண்டவரை இவர்கள் வெளிப்பட்டு எல்லா செயல்களும் செய்து வருகின்றார்கள், தொழிலை ஏற்றுகின்றார்கள். நம்ம எல்லாமே தெரியும். அப்படி அந்த கண்மை இருமை விழியால், அந்த இரக்கத்தை உடையவர் இருமை விழியாலே என்று ஆண்டவர் ராமலிங்க நாயகியை பார்த்து சொல்கின்றதாக இங்கே நாம் தெரிந்து கொள்கின்றோம். தலைவி பெருமை அல்லது பெருந்தயவு தன்மை கொண்ட கண்களை உடையவள் என்பது பொருத்தமானதாகும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஏற்கனவே உயிரா வச்சுக்கிட்டு இருந்தார், அதனால அப்படி சொன்னது பொருத்தமானதுதான். இத்தயவின் மூலமாகவே கடவுள் பெருந்தயவை அடைந்து, இதாங்க பாயிண்ட். இந்த நம் இரு கண்களையே இரு தயவாக, அந்த தயவு கண்கள் தயவை குறித்து, அந்த தயவே நிரம்ப நிரம்ப ஜீவதயவு பெருக பெருக இயற்கையுமே உயிராய் நாம் வாழும்போதுதான் அந்த தயவை கொண்டுதான் நாம் கடவுள் பெருந்தயவை அடைந்து தயா பெருஞ்சோதி வடிவு ஏற்று தயானந்தத்தோடு எக்காலும் வாழலாகும் என்பது குறிப்பு. ஸோ இதுல சாமி ரொம்ப முக்கியமா சொல்றாங்க, அந்த கண்மை இரு கண்கள் பெற்றுள்ள நாம் இரக்க உணர்வை கொண்டுதான், ஜீவதயவை கொண்டுதான், ஜீவகாரணத்தை கொண்டுதான், ஜீவதயவையே உயிராக கொண்டுதான், உயிரிழக்கமே உயிராக கொண்டுதான் கடவுளுடைய பெருந்தயவை அடைய முடியும். அந்த கடவுளுடைய பெருந்தயவை கிடைச்சதான் நமக்கு தயா பெருஞ்சோதி வடிவு நம்ம ஏற்றுக்க வைத்து தயானந்தத்தோடு எக்காலத்திலையும் வாழ முடியும் அப்படிங்கறத சொல்றாரு இந்த இடத்துல. சிவனடன செயலாலும் ஞான பண்டித குமாரன் செயலாலும் இதுவரை ஏற்படாத தெளிவும் அனுபவம் இத்தருணம் தயவின் செயலாக கண்டு அடையக்கூடியதாய் இருக்கின்றதாம். ஸோ அதாவது இது வரைக்கும் நம்ம சிவன் குமரன் அப்படின்னு சொல்லி நிறைய கற்பனை கதைகளால இது வரைக்கும் எத்தனையோ அந்த புராணத்திலையும் ஏற்படாத தெளிவும் அனுபவமும் எல்லாமே
தயவின் செயலாக கண்டு, கடவுளுடைய பெருந்தயவின் செயலாக கண்டு அடையக்கூடியதாக இருக்கின்றது. தயவின் செயல் என்பது தயவுன்னா என்னன்னு இப்ப அவர் சாமிக்கு சொல்றாரு. தயவின் செயல் என்பது அகத்தில் கடவுள் ஆன்மா தயவின் விளக்கம் உண்டாக புறத்தில் அத்தயவிலிருந்து விரிந்து உகரத்தால் செயல்படுகின்ற உண்மையும் காண்கின்றோம். அதாவது எங்குமா இருக்கின்ற கடவுள் பரம்பொருள் தாவ் அப்படின்னும் அவரே தான் தன்னுடைய முழு இயல்பையும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டி எகர ஆன்மாவாய் தோற்றியுள்ளார் யா. ஸோ இந்த தாவும் யாவும் பிரியாம தான் இருக்கு கடவுள் ஆன்மா. அங்கே இருந்து நடனம் இருக்கின்றார். அந்நடத்தின் புற விளைவாக உகர பிரபஞ்ச சக்தி செயல்கள் எல்லாம் நடக்கின்றது. ஸோ அதுதான் தயவு அப்படின்னு நமக்கு சொல்றோம். ஸோ யா அப்படிங்கிறது வந்து கடவுள் ஆன்மாவும், உகரம் என்பது அங்கே இருந்து வெளிப்பட்ட உயிர், உணர்வு, பிரபஞ்ச தேகம் எல்லாமே வந்துட்டு உகர செயலாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ எனவே தயவுதான் நமக்கு கற்பனை கடந்த கடவுள் உண்மையை கூட்டி வைத்ததோடு அனகமாக அருளிய இன்ப வாழ்வு கொண்டு விளங்கலாகின்றதான். ஸோ இது வந்து சிவன் செஞ்சாரு, முருகர் செஞ்சாரு அப்படிங்கிறது வந்து கற்பனை கடந்து ஒன்றாகிய தயவுதான் இப்படி பல தோற்ற மாற்றங்கள் கொண்டு விளங்குகின்றார்கள் என்ற உண்மையை தயாஞானத்தை இருந்து அறிந்து கொண்டு நமக்கு இந்த தயவு தான் எல்லாமே செய்யுது. ஸோ அப்படிங்கிற கற்பனை கடந்து நாம் கண்டு அந்த தயவு தான் நமக்கு காட்டி கொடுத்தது. எங்குமா இருக்கின்ற தகராகச பெருவெளின்னு சுவாமி சிவானந்தர் வந்துட்டு விழிக்கின்றார். அது வந்துட்டு அப்படி சொல்வது வந்துட்டு நமக்கு அனுபவம் இல்லைனாலும் அவர் சொல்றதை நம்ம வந்துட்டு எடுத்துக்க ஓரளவுக்கு கற்பனை செய்ய முடியும். எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆண்டவர் வந்துட்டு நம்மளுடைய சிறநடு யாவாவும் இருக்காரு, எகரமாவும் இருக்காரு. அப்படிங்கிறதுனால அவரே தான் இந்த யாவாவும் வந்திருக்கிறதுனால தயா அப்படிங்கிறது ஒண்ணுதான். அந்த தயா செயல் தான் இந்த ஊர்னாலதான் நமக்கு வந்துட்டு பிரபஞ்சமெல்லாம் செயல்படுது. ஸோ ஒன்றாகிய தாயா செய்யற செயல் ஒருத்தரை தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நம்ம கண்டு கொண்டு வாழ்வு பெற்று அனகமாக அருளில் என்ப வாழ்வு பெறுவதற்கு இந்த தயவு நமக்கு புரிய வைப்பதாக இங்க நமக்கு சுவாமி தயவு வந்து ஒப்பற்ற கடவுள் உண்மையை விவரிக்கிறத வந்து நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். அருள் பெருஞ்சோதி. ஸோ இதுதான் வந்து இந்த இங்கித மாலையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்களை நம்ம பார்த்தோம். ஸோ இங்கித மாலையில வந்து இதெல்லாம் புறத்துல வந்து இந்த மாதிரி தலைவன் தலைவி சந்திச்சதாக சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் வந்துட்டு கடவுள் வந்து சந்திச்சாரு அப்படிங்கிறதுக்காக இல்லை. தலைவன் தலைவி பாங்கில் பாடல்களை இயற்றப்பட்டு மனத்தோழிக்கு வந்துட்டு புரியணும், அப்படிங்கிறதுக்கு தெளிவு பெறணும். நம்மை போன்ற ஆன்மாக்கள் எல்லாம் தெளிந்த மேல்நிலை பெறுவதற்கு நமக்கு கேள்வி பதில்களாக கேட்டு நமக்கு பதில் பெற வச்சு மனசு இயல்பாக அமைதி பெற்று அந்த நிலையில இருந்துதான் விருப்பற்று அந்த அமைதி நிலையிலிருந்து நாம் செயல்படுவதற்கு தான் இந்த செயல்களை எல்லாம், இந்த தெளிவுகளை எல்லாம், இந்த விளக்கங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்காக ராமலிங்க சுவாமிகள் நம் மீது கருணையோடு இயற்றிய பாடல்கள். ஸோ மற்றபடி இது வந்துட்டு எதுவுமே அவரோட நிகழ்ச்சிக்காக கிடையாது. தலைவன் தலைவி மாதிரி பேசிக்கொண்டு அதில் கேள்வி பதில்கள் பரிமாற்றப்பட்டு அதில் மனத்தோழிக்கு தெளிவு செய்வதற்காகத்தான், நம் போன்ற மனத்தோழிகளுக்கு தெரிவு செய்வதற்காக தான் இந்த பாடல்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. அதற்கு அருளாலே விளக்கம் அளித்த தயாநிதி சுவாமி சரவணானந்தர் அவருடைய திருவடியையும் வணங்கி, ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி, எல்லாம் வல்ல அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையை சற்றேனும் சிந்திக்க வச்சது அவருடைய பெருமையையும் நினைந்து இத்துடன் முடித்துக் கொள்வோம். நன்றி தயவு.